எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மில்க் பராத்தாவும் அதோட செம்ம காம்பினேஷனான எக் கறி தாங்க பார்க்க போறோம். ரெண்டுமே செம்ம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான இந்த மில்க் பராத்தாவை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். பாத்திரத்துல 3 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவுல செய்யும் போது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ்க்காக சேர்க்கிறோம். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1 கப் அளவு பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கலாம். நான் 1 கப் பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சிட்டேன். எக்ஸ்ட்ராவா நான் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கேங்க. நீங்க வேணும்னா முழுசாவே பால் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம், இன்னும் டேஸ்டா இருக்கும். நான் 1 கப் பாலும் ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியா தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எப்படி மாவு பிசையுமோ அந்த அளவு பிசைஞ்சாலே போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்செல்லாம் பிசைய வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நான் மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேங்க. இந்த அளவு பிசைஞ்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில மேல சேர்த்துக்கலாங்க. நல்லா தடவி விட்டுறலாம். இப்ப இதை அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது ரெஸ்ட் விட்டுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு ஹாஃப் டே ரெஸ்ட் விட்டுட்டு செஞ்சீங்கன்னா கூட ரொம்பவே சாஃப்டா வரும் மில்க் பராத்தா. நான் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருந்தேன். மாவு பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு இப்ப நம்ம தேவையான சைஸ்க்கு மாவை பிரிச்சுக்கலாங்க. உள்ளங்கை சைஸ் அளவுக்கு நம்ம மாவை பிரிச்சுக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம பிரிக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல பிரிச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி மாவை நான் பிரிச்சுக்கிறேன். அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்னு. இப்ப நான் உருட்டின மாவை ஒரு உருண்டைய மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் நார்மலா எப்படி தேய்ப்போமோ அதே போல தேய்ச்சிக்கலாம். மைதா மாவை தூவி விட்டு தேய்க்காம எண்ணெய் தொட்டு தேய்ச்சிக்கோங்க. பாருங்க, எந்த அளவு உங்களால சன்னமா விரிக்க முடியுமோ அந்த அளவு ஃபுல்லா நல்லா விரிச்சுக்கோங்க. இப்ப நான் ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டேன். இதுல 1 டீஸ்பூன் ஆயில ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லா. இப்ப நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 சைடும் இந்த மாதிரி மடிச்சிட்டு மறுபடியும் ஒரு சைடா மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு பாக்கெட் மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இதையும் நல்லா இழுத்து விட்டுக்கலாம். ரொம்பவும் லேசா இழுக்காம ஓரளவு 1/4 இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஷேப்புக்கு தேய்ச்சிட்டேன். இது இருக்கட்டும். இப்ப இன்னொரு மெத்தட்லயும் நம்ம பராத்தாக்கு மாவு தேய்ச்சிக்கலாங்க. ஒரு உருண்டை மாவை நல்லா ஃபுல்லா விரிச்சு விட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுட்டேன். இப்ப இதுக்கு நடுவுல இந்த மாதிரி விரிச்சிட்டு ஆஃபா நம்ம சென்டர்ல கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அப்படியே சுருட்டி எடுத்துக்கலாங்க. அந்த ஒரு சைட்ல இருந்து பாருங்க, நான் செய்யற மாதிரி அப்படியே சுருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு முக்கோணம் மாதிரி வரும். இது அப்படியே நம்ம பன்னு மாதிரி உருட்டிக்கலாம். பாருங்க, அப்படியே பன் மாதிரி உருட்டிட்டேன். இப்ப நம்ம நார்மலா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சுக்குவோம். அவ்வளவுதான். உங்களுக்கு லேயர்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பரோட்டாக்கு மாவெல்லாம் அடிச்சு அந்த மாதிரி எல்லாம் செய்யாம ஈஸியா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா ஈஸியா வரும். இதே போலவே நான் இன்னொரு பரோட்டாவையும் நான் ரெடி பண்ணிட்டேன். பாருங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம பரோட்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். நான் பரோட்டா சுடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேன் வச்சிருக்கேங்க. பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற பரோட்டாவை சேர்த்துக்கலாங்க. நீங்க தோசைக்கல்லையே வேணாலும் செஞ்சுக்கலாங்க. நான் இந்த மாதிரி பேன்ல ஈஸியா இருக்குங்கறனால செஞ்சிருக்கேன். இப்ப பரோட்டாவை சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாம ஒரு 2-3 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு மாத்தி மாத்தி வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். இப்ப லைட்டா ஒரு சைடு வேக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்ப டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி டர்ன் பண்ணி 2 சைடுமே நல்லா ஈவனா வெந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃபிளேம்லயே வச்சிட்டீங்கன்னா சீக்கிரமா மேலெல்லாம் கரிஞ்ச மாதிரி ஆயிடும். பாருங்க, உங்களுக்கு பரோட்டா பார்க்கும் போதே தெரியும். நம்ம கடையில நார்மலா வாங்குற பரோட்டால எல்லாம் ஆயில் எக்ஸ்ட்ராவா இருக்கும். நம்ம வீட்டுல செய்யறனால நம்ம தேவைக்கான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த பரோட்டால எல்லாம் நம்ம தோசைக்கு எந்த அளவுக்கு ஆயில் சேர்ப்போமோ அந்த அளவு தான் நான் சேர்த்திருக்கேன். எக்ஸ்ட்ராவா ஆயில் சேர்க்கலங்க.
ஆனாலுமே ரொம்ப சாஃப்டா, மேல நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்ல சாஃப்டா லேயரா கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப நான் பரோட்டா நல்லா ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம நார்மலா எப்படி பரோட்டாக்கெல்லாம் தட்டுவோமோ அதே போலவே இந்த பராத்தாவையும் தட்டிக்கலாம். பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் லேயர்ஸ் எப்படி தெரியுதுன்னு. நல்லா மேல கிறிஸ்பியா, உள்ள செம்ம சாஃப்டா இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமும் அவ்வளவு சாஃப்டா இருக்குங்க. இதே போல நம்ம ஸ்கொயர் ஷேப்ல செஞ்சு வச்ச பராத்தாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பேன்ல ஆயில சேர்த்துட்டு நம்ம பராத்தாவை சேர்த்துக்கலாம். ரெண்டு சைடையுமே திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இதுவும் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா அந்த லேயர்லாம், நம்ம மடிச்சு விட்ட லேயர்லாம் சூப்பரா வந்திருக்கு. எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நான் எல்லா பராத்தாவையும் சுட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாட் பாக்ஸ்ல கூட போட்டு வைக்கல. ஆனா எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் யம்மியான இந்த மில்க் பராத்தாவை நீங்களும் இதே போல ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அடிச்சு பிசையாம ஈஸியா இந்த மில்க் பராத்தாவை நீங்களும் இது போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நான்வெஜ் கிரேவிஸ், வெஜ் கிரேவிஸ், குருமாவோட எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த முட்டைக்கறியை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. முட்டைக்கறி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 4 முட்டைய வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். முட்டையில கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பிரவுன் கலர்ல வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. ஹை டு மீடியம் ஃபிளேம்ல மாத்தி வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா வெங்காயத்தை மட்டும் தனியா வெளியே எடுத்துடலாம். இப்ப நம்ம வறுத்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே நான் தனியா இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்ப அதே ஆயில்ல நம்ம வேக வச்சு கீரல் போட்டு வச்சிருக்கிற 6 முட்டையை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சு முட்டைய 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி செய்யறனால முட்டையில உப்பு காரம் எல்லாம் இறங்கிட்டு நம்ம கிரேவியோட சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும். பாருங்க, இப்ப நல்லா வதக்கிட்டேன். ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க. முட்டையோட தோல் எல்லாம் லப்பர் மாதிரி ஆயிடும். 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப முட்டையை நான் வெளியே எடுத்துறேன். இப்ப வறுத்த எல்லா முட்டையும் வெளியே எடுத்துட்டேங்க. இப்ப அதே ஆயில்ல எக்ஸ்ட்ராவா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. பாருங்க, இப்ப வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம முட்டைக்கறிக்கு பேஸ்ட் ஒன்னு அரைக்கணும். அதுக்காக மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. 5-6 பாதாம் சேர்த்துக்கலாம். 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பாதாம் சேர்க்கறனால நல்ல கிரீமியாவும் ஒரு ரிச்சான டேஸ்டும் கிடைக்கும் நம்ம கறிக்கு. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இப்ப நம்மளோட கிரேவிக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். நம்ம வெங்காயமும் பாருங்க நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இதோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். பொடியெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல நல்லா கலந்து விடுங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். இப்ப இதோடவே நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து 1 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். இப்ப இதோடவே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப தயிரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கிரேவி பாருங்க நல்லா கிரீமியா இருக்கு. இதோடவே மிக்ஸி ஜார் அலசி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற 6 முட்டை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இடையில ஒரு வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நான் ஒரு 8 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். இடையில ஒரு வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டேன். நம்மளோட
சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும், சாப்பிட சூப்பரா இருக்குங்க. நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம், நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான இந்த எக் கறியை இது போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தோசைக்கு, இட்லிக்கு, பரோட்டாக்கு, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். புலாவ் வெரைட்டிஸோடவும் வச்சு சாப்பிடலாம், சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த எக் கறியை இதே போல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.